கபரில் ஓதக்கூடாது, தொழக்கூடாது. கபரில் ஓதக்கூடாது. இப்ப எல்லாமே கபரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஜியாரத்து, அந்த ஜியாரத்தில் உள்ள பலன்கள், என்ன துவா செய்யலாம், இந்த மாதிரி அம்சம். அடுத்தது கபரில் ஓதக்கூடாது, தொழக்கூடாது. கபரில் போய் என்ன செய்வாங்க, வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன யாசின் குரானை பக்கத்தில் போட்டுக்கொள்வாங்க. உம்மா ஞாபகம் வரும், ஜும்மா ஞாபகம் வர டைம்ல உம்மா ஞாபகம் வரும், அங்கே போய் எடுத்து குரானை ஓதிட்டு ரிட்டர்ன் வந்துடுறது. யாசினோ அல்லது கொஞ்சம் இப்படி ஓதுறவங்க இருக்கிறாங்க. இது நல்ல எண்ணத்தோடு அவங்க செஞ்சாலும் மார்க்க ரீதியாக இதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆதாரம் இல்லை என்றதே போதும் அதுக்கு, அது பிதஅத்துன்றதுக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் வந்து குர்ஆன் ஓதப்படுற இடம் அல்ல என்பதை சொல்லுகின்ற அமைப்பில் ஹதீஸ்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், உங்களது வீடுகளை கபர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கபிரிஸ்தானங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஏன்? ஃபைன்ன ஷைத்தான யஃபிர்ரு மினல் பைத்தில்லதி யுக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் என்ன செஞ்சிடுவான், ஓடி விடுவான். அப்ப நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். இந்த செய்தியில அதாவது ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் வீடுகளை கபிரிஸ்தானங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அர்த்தம் என்ன? கபிரிஸ்தான்ல குர்ஆன் என்ன செய்யாது, ஓதப்பட மாட்டாது. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுகை சம்பந்தமா சொல்லக்குள்ள, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை கபர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், உங்கள் தொழுகையிலிருந்து கொஞ்சத்தை உங்கள் வீட்டிலும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? தொழுகையும் குர்ஆனும் கபிரிஸ்தானத்தில் என்ன செய்யப்பட மாட்டாது, செய்யப்பட மாட்டாது என்பதை இதுல புரிந்து கொள்றோம். ஜனாசா தொழுகை தவிர, ஜனாசா தொழுகை தவிர, ஜனாசா தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிரிஸ்தானத்துக்கு போய் யாருக்கு தொழப்படலையோ அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அல்லது யாருக்கு ரசூலாங்களால தொலை கிடைக்கல அவங்களுக்கு என்ன செய்தார்கள், ரசூலாங்க தொழுதார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த மக்பராக்கு பக்கத்துல தான் முசல்லா இருந்துச்சு. என்ன முசல்லா? ஈத் முசல்லால, பெருநாள் தொழுகிற முசல்லால, ஜனாசா தொழுகைகள் தொழுகின்ற முசல்லாக்கள் என்ன செய்யுது, அங்கனைக்கு தான் இருந்தது. அதனால என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை மட்டும் என்ன செய்யலாம், தொழலாம் என்பது புரிந்து கொள்கிறோம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க, சல்லு ஃபீ புயூத்திக்கும், உங்க வீடுகளில் தொழுங்க, வலா தத்தஹிதுஹா குபூரா, அதை கபர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அப்ப இதுல இன்னொரு செய்தியும் இருக்குது, வீட்டில் தொழாட்டி வீடும் கபர் மாதிரி தான், வீடும் கபர் மாதிரி தான் அப்படி என்ற ஒரு செய்தியும் இதுல இருக்கிறது. அடுத்த பகுதி என்ன என்று சொன்னால், கபரு கிட்ட போய் துஆ கேட்கல்